வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல ஒரு மோசமான ஒரு செய்தி தான் இன்னைக்கு நான் பதிவு பண்ண போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்லது செஞ்சா நம்ம எப்படி டக்குன்னு பாராட்டுறோமே, அது மாதிரி ஒரு மோசமான செயல் செஞ்சா அதையும் உடனே பதிவு செய்யணும். அதுதான் பொலிட்டிக்கல் பார்க்குடைய மிகப்பெரிய ஒரு ஆழமான கருத்து. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இதோ நிக்க தெரியுத QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உங்களோட ஒரு நிதி உதவி செய்ய முடியாது செய்யுங்க. ஓகே, 10 வயது சிறுமிய, அதாவது பாம்பு தினேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் பாலியல் தொந்தரவு பண்ணிக்கிறான். 10 வயது சிறுமி. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் யாருடைய கைக்கூலின்னு பாத்தீங்கன்னா, ஆர்கே நகர்ல போட்டிக்கிட்ட மரிய வில்சன் அப்படிங்கிறவருக்காக ஓட்டு கேட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிதான் வலைதளங்களை சித்தரிக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா, பாம்பு தினேஷ் அப்படிங்கிறவர் எந்த ஒரு பொண்ணு பண்ணிக்கிற பாத்தீங்கன்னா, அதாவது தவறா நடந்துக்கிறான்னு பாத்தீங்கன்னா, காசிமேட்டு. அந்த காசிமேட்டை சேர்ந்த ஒரு 10 வயது சிறுமியை இந்த ஆள் இப்படி பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நியூஸுகளை கன்ஃபார்மா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஏன்னா எல்லா செய்தி சேனல்லையும் இந்த நியூஸ் வந்துருச்சு. ஏதாவது ஒரு செய்தி சேனல் வந்திருந்து மீதி எல்லாம் வரலன்னு சொன்னா நான் இந்த வீடியோ பேசவே மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலை தாவைக்க மேல எப்படிடா பழி போடுறது அப்படின்னு ஐடியா வந்திருக்கும். ஆனா இந்த வீடியோ உண்மையான வீடியோ அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ நிறைய பேர் எடுத்து பேசுறாங்க. அதனாலதான் இந்த வீடியோவை நானும் எடுத்து பேசுறேன். அதாவது ஒரு தப்பு செய்யும் போது அவனை நம்ம தட்டி கேட்கணும். ஒருத்தன் ஒரு நல்லது செய்யும் போது அவங்களை நம்ம பாராட்டணும். சோ விஜய் பாராட்டி பேசுற இதே சேனல்ல தான் இனி விஜய் அண்ணனுடைய பெயரை கெடுக்கும் பண்ணவாக இந்த மாதிரி புல்லுருவிகள் வளர்றாங்க பாத்தீங்களா, இவங்களையும் நம்ம எதிர்த்து பேசணும். இந்த மாதிரி ஆட்களை கூட வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? தலைமைக்கே பாதிப்பு ஏற்படும். இதுக்கும் நீங்க திமுகவுக்கு என்ன ஒரு சம்பந்தம்? திமுகவில் இதுதான் நடந்துச்சு. 2.5 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் பண்றான். அதே தான் தாவக்கா நிர்வாகிகளும் பண்றாங்க. இதுல என்ன போய் ஒரு பெருசா இருந்துற போது? இது தப்பு தானே. யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். இந்த நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு விஜயனை செஞ்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காக அது ரைட் ஆகாது. நான் தப்புன்னா தப்பு தான் பேசுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு குழந்தை மேல ஒருத்தன் கை வைக்கிறான்னா அது எவ்வளவு பெரிய ஒரு தப்புன்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தப்பு செய்யற ஆட்களை, அதாவது கடுமையான தண்டனை, மத்தவங்களுக்கு எல்லாம் கூட சின்ன தண்டனை கொடுத்துட்டு இந்த மாதிரி செய்யறானுங்க பாருங்க, இந்த மாதிரி கூடவே இருந்து குளிப்பளிக்கிறானுங்க பாருங்க, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சரியான ஒரு தண்டனை கொடுக்கணும். அவங்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியோட அந்த பிள்ளைங்கிட்ட பழகுவான். இதுல என்ன பாதுகாப்பு இருக்க போகுது? தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்புன்னு சும்மா வாய்கிலேயே கத்துனா பத்தாது. இந்த மாதிரி ஆட்களை களை எடுத்து இந்த மாதிரி ஆட்களுக்கு சரியான ஒரு தண்டனை கொடுத்தாதான் அடுத்தது தாவேக்காவில இருந்து வேற யாரும் ஒரு தவறான ஒரு எல்லைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா நான் பதிவு பண்றேன். சரி, ஓகே. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப திமுகவை நம்ம எதுக்காக நம்ம கிட்டத்தட்ட வெறுத்தோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்நியார் பிரேமலதா கூட ஐயா ஸ்டாலின் அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டே ஒரு மேடையில் என்ன சொன்னாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அண்ணன் மேல என்ன குற்றச்சாட்டு சாட்ட முடியும்? பாலியல் பலாத்காரம் அங்கங்க நடக்குது, பாலியல் தொந்தரவு அதிகமா இருக்கு, கஞ்சா போதை பழக்கம் அதிகமா இருக்குது. இந்த 2 குற்றச்சாட்டு தவிர அண்ணன் மேல என்ன குற்றச்சாட்டு வைப்பீங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அதுதான் நிதர்சனமான உண்மை. திமுக மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அதுதான். ஏன்னா பாலியல் பலாத்காரம் எங்க வேணாலும் நடக்குது. அதனால அந்த பாலியல் பலாத்காரத்தை ஐயா கண்டுக்காம விடுறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர் கையில் தான் இருக்குது. அவர் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிறது தான் ஒரு செயலா நடந்துச்சு. சரி, ஓகே, அது இருக்கட்டும். அதே நிலைப்பாட்டுல தானே இப்ப தாவேக்கா இந்த நிர்வாகி செய்யறாரு. இது என்ன ஒரு மாற்றம்? இந்த மாற்றம் அந்த ஐயா ஸ்டாலின் கிட்டே இருந்திருக்குமே. அவர்கிட்ட இங்க மாற்றம் என்ன பண்ண போறது? இந்த மாதிரி நிர்வாகிகளை நீங்க கூட வச்சிருக்கிறீங்க. இந்த மாதிரி நிர்வாகிகளை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தண்டனை கொடுங்க உங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி நிர்வாகிகளை நீங்க தொடர்ந்து வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா மக்களுடைய எதிர்ப்பு தான் நீங்க சம்பாதிப்பீங்களே தவிர மக்களோட ஆதரவு உங்களால சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் விஜயண்ணன் ஒரு நல்ல ஒரு தலைவராக இருப்பார், நம்மளுக்கான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர்ந்தெடுத்து ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்காங்க. அந்த இடமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. அதுக்குள்ள இவனுங்க வாலாட்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க. இன்னொரு தொகுதியில ஃபுல்லா சரக்கு பாட்டிலோட எல்லாம் கும்மாளம் போட்டுட்டு இருக்காங்க. இது நம்ம அரசியலுக்கு தேவையா? நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மக்களுடைய விருப்பம் நீங்க சம்பாதிக்காதீங்க. இத்தனை நாள் நீங்க வேற, இத்தனை நாள் தற்கொலைனா அணிலன்னா என்னென்னமோ திட்டினா அதுக்கு நாங்க ஆப்போசிட்டா நாங்க வீடியோ போட்டோம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. அவர் ஒரு தலைவர், அவர் ஒரு நடிகர், அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, பார்க்கட்டும் அவருடைய பிரச்சனை என்ன, எப்படி மக்களை டீல் பண்றாரு, எப்படி கேதர் பண்ணி கூட்டிட்டு போறாரு, இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா?
ஆனா அது வந்து நீங்க பேசுனது தப்பு. ஆனா அதுவே இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நடக்கும்போது ஒரு இடத்துல சரக்கு பாட்டில் வச்சுட்டு கொண்டாட்டம் போடுறானுங்க. ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம்னு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் 10 வயசு குழந்தை இந்த மாதிரி மேல கை வைக்கிறாங்க. இதெல்லாம் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து திமுகவே பரவாயில்ல, இதுக்கு வந்து அதிமுகவே பரவாயில்ல அப்படின்னு மட்டும் நீங்க சொல்ல வச்சிடாதீங்க. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். அந்த குழந்தை மேல கை வச்சா அந்த நபரை நீங்க விடக்கூடாது அப்படிங்கறத இந்த இடத்துல நாங்க பதிவு பண்றோம். இதுதான் மக்களிடையிலே வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வந்து மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு ஜெனரேஷனை உருவாக்கிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் எல்லாம் வந்து அதிருப்தி ஆயிடுவாங்க அப்படிங்கறது நான் பதிவு பண்றேன். விஜயன் நல்ல மனுஷன். விஜயன் பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவரை பத்தி நல்லாவே தெரியும். அவர் வந்து தங்கமான ஒரு தலைவனா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு கிளீனா தெரியும். மக்களுக்காக ஒண்ணுன்னா இறங்கி செய்வார் விஜயன் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் நல்ல மனிதர். ஆனா கூட வச்சிருக்காரு பாருங்க, இந்த மாதிரி சில புல்லுருவிகள் வச்சிருக்காங்க பாருங்க, இவங்களால விஜயனோட பேர் கெட்டக்கூடாது. அதாவது வந்து மன்றத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்த நிர்வாகி, சின்ன நிர்வாகி, ஒரு சாதாரண ஒரு வார்டு நிர்வாகி வந்து ஒரு தப்பு செஞ்சா கூட அது தாவேகா தலைமை தான் பாதிக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஆட்களை கூட வச்சிருக்கிறவர்களும் அதாவது எல்லாத்துக்குமே இது கெட்ட பேர் தான். இதை வந்து எல்லாருமே எடுத்து பேசி எல்லாரும் மக்களிடையே கொண்டு சேர்த்துவாங்க. சேர்த்தும் போது ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு வந்து விஜயன் மேல அதிருப்தி ஏற்படும். இவங்க இந்த நிர்வாகி மேல அதிருப்தி ஏற்படாது. இவங்க எல்லாம் கூட வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயன் மேலதான் அதிகமா வந்து அதிருப்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்றேன். சோ அதாவது ஒரு குழந்தை மேல ஒருத்தர் கை வைக்கிறவன் அவன் எவ்வளவு பெரிய மென்டாலிட்டி, அவனுடைய என்ன சிந்தனைகள் எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். கண்டிப்பா இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கடுமையான ஒரு தண்டனை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோ மூலியமா நான் பதிவு பண்றேன். இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மேலோட்டமா நம்ம பார்த்துட்டு போகக்கூடாது. இதெல்லாம் வந்து ஆழமான கருத்தா பதிவு பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது போல மீண்டும் ஒரு தப்பு எங்காச்சும் நடந்துச்சுன்னா இவனையே விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க இவனையே வந்து பயங்கரமான ஒரு தண்டனை கொடுக்கணும். இதுக்கப்புறம் வேற எங்காச்சும் பெண் குழந்தைகளுக்கோ அல்லது வந்து இந்த மது அருந்துட்டு போய் பெண்களிட சீண்டல் பண்றவனுக்கோ அல்லது வந்து பெண்கள் கிட்ட தவற நடந்துக்கிறவனுக்கோ பெண்கள் பாதுகாப்பு இருக்கும்னு தானே உங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா பெண்களும் அதான் சொல்றது. எங்க விஜயன் இருக்காரு, எங்களை பாதுகாப்பா நடத்துவாரு, எங்க விஜயன் இருக்காரு, எங்களை பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிதான் எத்தனை பெண்கள், லட்சக்கணக்கான பெண்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.60 மேல வாக்களிச்சிருக்காங்கன்னா 60 லட்சத்துக்கு மேல வாக்களிச்சிருக்காங்கன்னா என்ன காரணம்? எங்க விஜயன் எங்களை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கியிருக்காங்க. நீங்க வந்து அதாவது நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க. இந்த மாதிரி நிர்வாகிகள் தப்பு செய்யறதுக்காக நீங்க இனிமேல் எக்கார்ந்து கொண்டும் நீங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நான் விஷயத்த சொல்றேன். ஏன்னா எல்லா சேனலும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு வன்மம், ஆல்ரெடி நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிற வன்மத்தை தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம சேனல் அப்படி கிடையாது. நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உழைச்சவன் நானு. அதனால எனக்கு கேட்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன். ஒருவேளை சப்போஸ் அந்த ஆள் மேல நீங்க எந்த எஃபெக்டும் எடுக்கல எப்பயும் போல அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா இது ஒரு நாளடைவில் என்ன தெரியுங்கன்னா இது வந்து இன்னும் ஆட்சியே கைக்கு வரல, அதுக்குள்ள இந்த மாதிரி அட்டூழி நடக்குது நல்லா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா, எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்ல வரேன். சரி, ஓகே. இந்த செயல்பாடு வந்து மிக தவறான செயல்பாடு. இந்த மாதிரி ஆட்களை நீங்க கூட வச்சிருக்காங்க. பாம்பு தினேசும் சரி, பள்ளி தினேசும் சரி, எவனா இருந்தாலும் குழந்தைங்க மேல கை வச்சாங்கன்னா அவன் கையை வெட்டி விட்டுருங்கன்னு சொல்றேன் நான். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.